காலி கோட்டை. எனவே அதனுடைய பிரம்மாண்டமும் அழகும் அதனுடைய பாதுகாப்பு அரணம் இன்னமும் கம்பீரமாக நிற்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 400 வருடங்களுக்கும் மேலாக இந்த அரண் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மிக முக்கியமான பல்வேறு விடயங்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்போகிறோம். இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம், இந்த காலி கோட்டையினுடைய மணிக்கூட்டு கோபுரம் தான் அங்கே தெரிகிறது. அதுவும் பல்வேறு முக்கியத்துவங்கள் வாய்ந்ததாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் பல விடயங்களை இன்றைய பயணம் உங்களுக்கு தர இருக்கிறது. காலியை பிரதிபலிக்கும் சின்னமாக கருதப்படும் இம்மணிக்கூட்டு கோபுரத்தை இலங்கையில் உள்ள மிக உயரமானதும் அழகானதுமான நினைவு சின்னமாக கருதலாம். லண்டன் பல்கலைக்கழகத்தில் FRCB வைத்திய பட்டத்தை பெற்ற முதல் இலங்கையரான வைத்தியர் பீட்டர் டேனியல் ஆண்டோனிஸ் என்பவரின் ஞாபகார்த்தமாக கிறிஸ்துவுக்கு பின் 1883ஆம் ஆண்டு ஜான் ஹென்ரிகாஸ் லாண்டர்ஸ் எனும் பொறியியலாளரின் திட்டத்திற்கமைய இது அமைக்கப்பட்டது. திரு பீட்டர் டேனியல் அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இம்மணிக்கூட்டு கோபுரத்தில் மணிக்கூட்டு இயந்திரம் கொஸ்கோடையில் வசித்த பெரும் செல்வந்தரான திரு செமின் த அப்ரு ராஜபக்ச அவர்களால் வழங்கப்பட்டது. முன்பு அவ்விடத்தில் காண்டாமணி கோபுரம் ஒன்று இருந்ததோடு கிறிஸ்துவுக்கு பின் 1879ஆம் ஆண்டில் அதை அப்புறப்படுத்திவிட்டு 25.3 மீட்டர் உயரத்தில் இம்மணிக்கூட்டு கோபுரம் உருவாக்கப்பட்டது. அனைத்து புனிதர்களின் தேவஸ்தானம். இத்தேவஸ்தானம் கிறிஸ்தவ மதத்தின் மற்றொரு பிரிவான ஆங்கிலிக்கன்களின் வழிகாட்டலின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டதால் ஆங்கிலிக்கன் தேவஸ்தானம் என அழைக்கப்படுகிறது. இம்மாபெரும் அலங்கார தேவக்கூடமானது இலங்கையில் வாழ்ந்த பிரசித்தி பெற்ற கட்டிடக்கலை நிபுணரான திரு ஜி ஸ்மிதர் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட திட்டத்திற்கு அமைய 1871ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி, அதாவது 19ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது. இவ்விடமானது ராணியின் பூந்தோட்டமாக பராமரிக்கப்பட்டதுடன் அன்றிருந்த அரசினால் இங்கிலாந்து சபைக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஒல்லாந்தரின் ஆட்சி காலத்தில் காலியை ஆட்சி செய்த கொமந்தியூரின் வாசஸ்தலமும் நிர்வாக சபையினர் கூடும் மண்டபமும் செயலகமும் இருந்த இந்த கட்டிடம் ரெபரமாதா தேவஸ்தானத்தின் மணிக்கோபுரத்தின் பின்பக்கம் நோக்கிய வண்ணம் ராணி வீதி ஆரம்பிக்கும் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒல்லாந்தரின் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியுடன் இணைந்து வேலை செய்து வந்த ஜெர்மன் நாட்டவரான ஹடிக் என்பவரின் கட்டுரை குறிப்பில் இது அமைந்திருந்த இடத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. 1796ஆம் ஆண்டு ஒல்லாந்தரிடமிருந்து பிரித்தானியர் கைக்கு இவ்வாட்சி சென்றதன் பின்னர் கொமந்தியூரின் வாசஸ்தலமானது அரச இல்லமாகவும் அதன் பின் ராணியின் இல்லமாகவும் மாற்றப்பட்டது. பிரித்தானியர்களுக்கு இக்கட்டிடத்தை கொண்டு நடத்த மேலதிக செலவை மேற்கொள்ள வேண்டியிருந்ததால் 1872ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட பொது ஏல விற்பனையின் போது கிளாக் ஸ்பான்ஸ் கம்பெனிக்கு விற்பனை செய்யப்பட்டதோடு அதன் பின்னர் வாக எனும் கம்பெனியால் விலை கொடுத்து வாங்கப்பட்டது. மீண்டும் அது விற்பனை செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் அதன் உரிமை வேறு நிறுவனத்திற்கு மாற்றப்படும். அக்கட்டிடத்தின் முன்புற கதவில் சேவலின் உருவத்துடன் 1683 என குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கடந்த சில தசாப்தங்களாக இதில் பல மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதால் முதலில் காணப்பட்ட உருவத்தை சரியாக இனங்காண முடியாதுள்ளது. சுண்ணாம்பு கற்கள், அதுபோல கனமான சுண்ணாம்பு கலவையை பயன்படுத்தி இதனுடைய சுவர்கள் அமைத்திருக்கிறாங்க. எந்த ஒரு தீ விபத்து ஏற்பட்டாலும் இந்த களஞ்சிய சாலைக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது வண்ணம் தான் இதை அமைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த களஞ்சிய சாலைகளில் வெடி விபத்துக்கள் ஏற்பட்டால் மிக பாரிய விபத்துக்களாக அது மாறும். எனவே அதனை மையமாக கொண்டுதான் இவ்வகையான ஒரு பாதுகாப்பு வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இங்கு இருக்கின்ற பிரதானமான காவலர்களுக்கு வெடிமருந்துகள், கைக்குண்டுகள், குண்டுகள் என்பன இங்கிருந்தான் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் மிக நுட்பமான முறையில் இங்கு பல்வேறு தயாரிப்புகள், அதாவது கைக்குண்டுகள், வெடிக்குண்டுகள் தயாரிப்புகளும் இங்கு இடம்பெற்றிருப்பதான வாய்ப்பு இருக்கிறது. இந்த களஞ்சிய சாலையை சுற்றி செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அது பார்த்தா உங்களுக்கு தெரியும், மிகவும் பாதுகாப்பான முறையில் இதற்கு நுழைவாயில்கள் இல்லாத வகையில் தான் அமைச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பக்கத்தால் மட்டும்தான் போக முடியும். இருந்தாலும் இதனுடைய சுவர் அமைப்புகள் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் நுட்பமாக, அதாவது ஏற்கனவே நம்ம மேலே ஒரு குழி மாதிரியான ஒரு அமைப்பு, ஒரு கிணறு போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தான் அதற்குள்ளானதான் இந்த கட்டிடத்தை அமைத்திருக்கிறாங்க. எனவே இதன் மூலமாக வெடிப்புகள் ஏற்பட்டாலும் கூட இந்த சுண்ணாம்பு கற்கள் அதனை பாதுகாக்கும். போர்த்துகேயரால் மிகவும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலி கோட்டையில் பல்வேறு காவலரன்கள் காணப்படுகின்றன. சூரிய காவலரன், சந்திர காவலரன், நட்சத்திர காவலரன், நெப்டியூன் காவலரன், இன்னும் பல காவலரன்கள் இருக்கின்றன. அவர்களுடைய ஒரு யுக்தியாக கூட அது இருக்கலாம். அவ்வகையான ஒரு பாதுகாப்பு அரண்களாகத்தான் அவை அமைந்திருக்கின்றன.
அது மாத்திரமல்லாமல் இந்த காலி நகரிலிருந்து மிகவும் அண்மித்து தான் இந்த காலி கோட்டை இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைந்திருக்கிற இடமாகவும் இது இருக்கிறது. மிகவும் அழகுற அந்த இடம் காட்சி தருகிறது. குறிப்பாக அதற்கு பின்னால் தான் காலி நகரினுடைய பஸ் தரப்பிடம் இருக்கிறது. எனவே இந்த காலி நகருக்கு நீங்கள் வருகை தந்தால் கட்டாயமாக இந்த காலி கோட்டையை பார்க்க தவறிவிடாதீர்கள். மிகவும் முக்கியமான ஒரு இடம். அதுபோல பல்வேறு சலுகைகளும் கிடைக்கிறது. இந்த காலி கோட்டையை பார்வையிட வருபவர்களுக்கு எந்த விதமான டிக்கெட்டுகளும் அதற்கான கட்டணமும் அறவிடப்படுவதில்லை. அங்குள்ள நூதன சாலையை பார்வையிடுவதற்கு மாத்திரமே கட்டணங்கள் அறவிடப்படுகின்றன. அது மாத்திரமல்லாமல் உங்களுடைய திருமண வைபவங்கள் போன்றவற்றிற்கான படப்பிடிப்புகளையும் இலவசமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இங்கு இருக்கிறது. எனவே அற்புதமான ஒரு இடம். வந்து கட்டாயமாக பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் காலிக்கோட்டை 3 புறமும் கடலால் சூழப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் நம்ம பார்க்குற இந்த இடம் காலி துறைமுகம், இயற்கை துறைமுகமாக காலி துறைமுகத்துக்கு ஒரு சிறப்பான பெயர் இருக்கிறது. அந்த வகையில் இந்த காலி துறைமுகத்துக்கான நுழைவாயில் தான் நீங்கள் பார்க்குறது. இப்பொழுது தெரியும், அழகான ஒரு வானவில்லும் உங்களுக்காக காட்சி தருது. இந்த பிரதேசத்தின் முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கை துறைமுகத்துக்கு கப்பல் வருகை தருவதோடு மாத்திரமல்லாமல் இந்த காலி கோட்டைக்கு அங்கிருந்து வருகின்ற பொருட்களும் அந்த காலத்திலேயே கொண்டு வரப்பட்டிருப்பதற்கான நடைமுறைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்லாமல் இந்த ரூமாஸ்தல அப்படிங்கிற ஒரு மலை நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். அந்த மலை தான் அங்கிருந்து பார்க்குறது தெரியுது. உங்களுக்கு அழகான ஒரு வானவில்ல, முழுமையான வானவில்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பமும் கிடைச்சிருக்கு. நானும் முதல் முறையாக இப்படி ஒரு அழகான ஒரு வானவில்ல ரசிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இந்த காலிக்கோட்டினுடைய இன்னும் பல்வேறு புதுமைகள் தொடர்பாக உங்களுக்கு தர இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.